மத்தியில் ஆளும் பாஜக அரசு அனைத்து துறைகளிலும் ஏற்பட்ட தோல்வியை திசை திருப்ப மோசமான அரசியலை கையில் எடுத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து தேர்தல் ஆணையத்திற்கும் வருமான வரித்துறைக்கும் தெரிவிக்காமல் நன்கொடை பெறுவதற்கு வசதியாக பாஜக அரசு விதிகளை முறைகேடாக திருத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த 46 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நிலவுவதாக குற்றம் சாட்டிய பிரகாஷ் காரத், பாஜக அரசு நடவடிக்கையால் 88 லட்சம் பெண்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத், காங்கிரஸ் கூட்டணியில் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வெற்றி பெறும் கட்சிகளுடைய வேட்பாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து பிரதமர் யார் என்று முடிவு செய்யப்படும் என்றார். In India, we have always decided the prime ministerial candidate after the elections, depending on the numbers of seats which are there and who wins how many seats. That is what has happened earlier. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி டி.கே. ரங்கராஜன், மதுரை சித்திரை திருவிழாவை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். அது ஒரு தொகுதி அல்ல, பல தொகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய, அவருடைய ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நாள். அதை பாதுகாக்கக்கூடிய முறையில் திருவிழாவும் நடத்தப்பட வேண்டும். திருவிழா எப்பொழுதும் போல் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். மக்களும் தங்களுடைய வாக்கை அளிக்கக்கூடிய முறையில் தேர்தலுக்கான தேதி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கோரியிருக்கிறது.